வரவேற்கிறேன். எல்லாரும் எழுந்து கொள்ளலாம். இன்று நம்ம வாசிப்பதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 32. நம்ம வாக்கியம் பிரதி வாக்கியமாக வாசிக்கலாம். சங்கீதம் 32, சாம்ஸ் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டச் சேராத புத்தியுள்ளா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். சோத்ரா ஆண்டவரை ஸ்துதிக்கிறோம் ராஜா. சோத்ரா அப்பா, ஸ்துதிக்கிறோம் ராஜா. அப்பா, பரிசுத்த பருவத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவரே, அப்பா உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிற ராஜா. இந்த நாளை கொடுத்த கிருபைக்காய் சோத்ரம் ஆண்டவரை. கடந்த 4 மாதங்களாய் கண்ணின் மணி போல் ஆண்டவரை அப்பா சோத்திரம். எங்களை நீர் பாதுகாத்த கிருபைக்காய் சோத்திரம் ஆண்டவரை. உம்மை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு அப்பா எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் ராஜா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா உம்மை உள்ளங்கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொன்ன தேவன், அப்படியாய் எங்களை ராஜா நீர் ஒரு தாய் பறவை தன் செட்டையின் மறைவில் மறைப்பது போல நீங்க மறைத்து இந்த 4 மாதங்கள் கடத்தி வந்த கிருபைக்காய் சோத்ரா ராஜா. இப்பொழுதும் 5வது மாதத்தில் உமது சமூகத்தில் நன்றியுள்ள உணர்வோடு கூட ராஜா உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த ஆராதனை வேளையில் ராஜா அப்பா சோத்ரா எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து யாக பீடத்தில் யாக வஸ்து ராஜா அப்பா முழுவதுமாய் எரியும் பொழுது சுகந்த வாசனையாய் அது ராஜா பரலோகத்துக்கு செல்வது போல இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை உமது சமூகத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுத்து சுகந்த வாசனையா உமது சமூகத்தில் ஏறெடுக்க உதவி செய்யணும் ராஜா. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆராதிக்க உதவி செய்யணும். எங்கள் பாவங்களை உமது சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கி ராஜா உமது திருப்பந்தியில் கரங்களை நீட்ட எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, நீர் ஜீவ பலியாய் ஆண்டவரே எங்களை நீங்க விலைக்கு வாங்கி இருக்கிறீர். வேற ஒன்றும் இல்லை ராஜா. உதடுகளின் கனிகளை ஆகிய சோத்திர பலிகளை ஏறெடுக்க உமது சமூகத்தில் ராஜா நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்பா ஆராதனையில் ஆண்டவரே அப்பா சோத்திரம் பல கட்டுகள் இடியும் ராஜா, கோட்டைகள் இடிக்கப்படும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. இயேசு ராஜாவை இந்த நாளில் ஆண்டவரை வந்திருக்கிற பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வருகின்ற ஆத்துமாக்களை விரைவிலேயே தடையில்லாது கூட்டி வரணும் ஆண்டவரை. கொயர் டீம் ஆராதனை நடத்துகிற மகனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு ஆராதனை தொடங்கும் நேரம் முதல் முடியும் நேரம் வரை உங்க கரம் கூட இருக்கணும் ராஜா. இன்று ராஜா அப்பா செய்தி வேளையில் ஆண்டவரை தேவதாசனை சிலுவையின் மறைவில் மறைத்து கொள்ளுங்க. எங்களோடு கூட என்ன காரியம் இந்த நாளில் நீங்க பேச இருக்கிறீங்களோ அது அப்படியே பேச நல்ல நிலத்தில் விதைந்த விதை போல இந்த நாளில் அது 30, 60, 100 நாங்கள் பலன் கொடுக்க உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்பது மாத்திரம் அல்ல, அதை எங்க வாழ்க்கையில் அபியாசிக்க கை கொள்ள அப்பா சோத்திர வசனத்தை ராஜா கேட்கிறவங்களும் ராஜா கை கொள்ளுகிற பாக்கியவான்கள் ஆண்டவரே. இந்த நாள் அப்படியா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஒரு சிறு குழந்தையை போல தகப்பனை பார்க்க ஒரு குழந்தை ஓடி வருவது போல இந்த நாளில் உங்க சமூகத்துல வேற எந்த சிந்தனை இல்ல
இருக்கக்கூடாது ராஜா. இந்த 2 மணி நேரம் இது என் அப்பாவோடு கூட உறவாடக்கூடிய நேரம் என்ற சிந்தனையோடு சுற்றியுள்ள எல்லாவற்றையும் மறந்து உம்மை ஆராதித்து உமது வசனத்தை உட்கொள்ள, எரேமியா சொன்னது போல உமது வசனத்தை நான் உட்கொண்டேன் சொன்னது போல இந்த நாளில் அப்படி ஆத்ம திருப்தி பெற்றவர்களாய், வசனத்தினால் போதிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல, விடுதலையோடு கூட கடந்து செல்ல உதவி செய்யணும் ராஜா. ஒரு விடுதலையின் ராஜா ஆராதனையாய் என் தேவன் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள என் நல்ல பிதாவே. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அதே நடுக்கத்தோடும் பயத்தோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த நேரத்தில் ஆராதிக்க போகிறோம். வேதத்திலே வாசிக்க கேட்ட வண்ணமாக, ஆண்டவரே எங்களை நீர் ரட்சண்ய பாடல்களினாலே எங்களை நீர் சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் நம்ம வாய்களை ஸ்தோத்திர பலிகளை எடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே இயேசுப்பா எங்களை நீங்க மறைத்து இடைப்படுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே இயேசுப்பா எங்களை நீங்க ஆவியிலே நிரப்புங்க ஆண்டவரே. உற்சாகத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கணும் ஆண்டவரே. உங்களை நாங்கள் கரங்களை தட்டி இயேசுப்பா நாங்கள் வாசிக்க கேட்ட வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே ரட்சண்ய பாடல்களால ஆண்டவரே எங்களை நீங்க சூழ்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். நம்ம எல்லாரும் அந்த நேரத்தில் உற்சாகத்தோடு கைகளை தட்டி நாம ஆராதிக்க போறோம். வசனத்துல சொல்லியிருக்குது, தேவனுடைய சாயலாகவே நம்மை படைத்திருக்கிறாராம். ஆமென். விசுவாசிக்கிற யாவரும் அவர் வருகிற நாளிலே நாம் என்ன பண்ணுவோம், ஒரு நொடி பொழுதுல அவரை போலவே மறுரூபம் ஆயிடுவோமா. ஆமென். நாம் நிற்கிற, நாம் செய்கிற, இல்லை நாம் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே இசப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் வருகிற நாளில் ஒரு நொடி பொழுதுல நாங்கள் மறுரூபம் ஆவோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாட போகிறோம்.
குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசித்தார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசித்தார். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். ஓ ஜீசஸ், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். லா 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 லா. உற்சாகத்தோடு லா 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 லா. ஆமென். லா 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 லா. ஆமென். லா 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 லா. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே ஆனந்தம், ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாவம் எல்லாம் அவருடைய ரத்தத்தால் என்ன பண்ணப்படுமா? கழுவப்படுமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம எல்லாரும் உணர்ந்தவர்களாய் வந்திருக்கிறோம்ல. ஆமென். வேதத்தில் வசனங்கள் கூட அப்படிதான் சொல்லியிருக்குது. ஆண்டவரே, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் தயவாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே.
பிரசன்னத்தை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை தந்து ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகா பெரியவர் நம்முடைய தேவன், கிருபையும் இரக்கமும் நிறைந்த நம்முடைய தேவன் ஆண்டவரே. வானத்திற்கும் பூமிக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கிற நம்முடைய தேவனை இந்த நேரத்தில் நாம் ஆராதிக்க போகிறோம். யாரும் எதை குறித்து சிந்திக்க வேணாம். பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே, பயத்தோடு ஆண்டவரே, நாங்கள் வீணும் விருதாக இல்லை சொன்னா ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தை இந்த நேரத்தில் எங்கள் மேல நீங்க நிரப்ப போகிற கிருபைக்காக நன்றி. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இந்த நாளிலே சப்பா ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. எல்லாரும் நம்ம கேட்கலாம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய ஆவி ஆண்டவரே எங்களுக்குள்ள நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே,
அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஜீசஸ் ஆவியானவரே, ஆண்டவரே, கிருபையால் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மறைத்து ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ஆவியை ஆண்டவரே எங்கள் மேல ஆண்டவரே நீங்க இறக்கி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எவரும் ஆண்டவரை சேரக்கூடாத ஆண்டவரே, ஒளியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்திரே ஆண்டவரே, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த உம்முடைய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகா ஸ்தலங்களிலே வாசம் செய்கிற உம்முடைய பரிசுத்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மகா பெரியவரே, உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம், பரலோக ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம். மகிமை நிறைந்தவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை நடத்துகிற தேவனே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற தேவனே உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, இங்க எத்தனை பேர் ஆண்டவரே வறண்ட நிலமாக வந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே.
ஆண்டவரே, வறண்ட நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே பயிர்வெளிகளாக மாறட்டும். ஆமென். வறண்ட நிலங்கள் எல்லாம் இந்த நாளிலே பயிர்வெளிகளாக மாறட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாரும் ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. அடைக்கலமே நல்லவரே. ஆராதனை ஆராதனை. இன்னும் ஒரு முறையாக. வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை. நல்லவரே. எல்லாரும் சொல்லுவோம். நல்லவரே. உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறின்னு சொல்லுவோம். அப்படி ஆண்டவரை பார்த்து எனக்காக பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. நீங்க சிந்திய பரிசுத்த ரத்தம் பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தமே பரிசுத்தரே அழைத்தவரே. ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே
போதுமா உங்களுக்கு? ஆராதனை ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கண்களை மூடிக்கொண்டு, ரெண்டு கரங்களையும் பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி கொண்டு ஒரு விசை அந்த பலி, எனக்காக பலியான என் அருமையான நேசருடைய சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட என் நேசருடைய விலையேறப்பட்ட ரத்தம், அந்த ஒரு அடியை மட்டும் எல்லாரும் சொல்ல போறோம். பலியான செம்மறி, பலியான செம்மறி. பாவம் கரங்களை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடிய வண்ணமாக சுமந்து தீர்த்தவரே. சொல்லுங்களேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை 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 ஆராதனை. தேவன் சிந்திய ரத்தத்திற்காக, நமக்காக ஜீவனை கொடுத்ததற்காக அப்படியே கரத்தை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிப்பான்னு சொல்லுவோமா? ஏதோ நான் கடமைக்கு தட்டலப்பா, உங்க சரீரம் எனக்காக பட்ட பாடுகளை நான் சிந்தித்து என் சரீரத்தில் அனுபவித்து ஆண்டவன் சிந்திய ரத்தத்தின் அந்த அருமையை நான் நினைத்து நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நினைத்து நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீங்க செஞ்ச அதிசயத்தை எல்லாத்தையும் விட எனக்காக மரித்து எனக்காக ரத்தம் சிந்திய அந்த அற்புதம் பெரியது, அந்த அதிசயம் பெரியது ஆண்டவரே. அது மகா பெரிய அற்புதம், மகா பெரிய அதிசயம் ஆண்டவரே என் வாழ்க்கையில. அப்படிப்பட்ட தேவனை, அப்படிப்பட்ட என் நேசரை நான் கண்டு கொண்டதற்கு, அப்படிப்பட்ட என் நேசர் என்னை தேடி வந்ததற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து 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 நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இதோ உணர்வு பூர்வமான, உணர்ச்சி பூர்வமான நன்றி இல்லை, நான் உணர்றேன்ப்பா. நீங்க வாங்கின அடி, தலையில அடிக்கப்பட்ட முள்முடியின் அந்த வலி ஆண்டவரே, சிலுவையில அடிக்கப்பட்ட ஆணிகளின் வேதனை, அடிக்கப்பட்ட நார் நாரா கிழிக்கப்பட்ட சரீரத்தோடு அந்த பார சிலுவையை சுமந்து போனீங்களப்பா. I keep myself in your place. நான் என்னை அப்படியே உங்க இடத்துல வச்சு பார்க்கிறேன்ப்பா. நான் அந்த வேதனைகளுக்குள்ள கடந்து போயிருக்கணும், நான் அந்த தண்டனைகளுக்குள்ள கடந்து போயிருக்கணும், நான் அந்த அவமானத்துக்குள்ள கடந்து போயிருக்கணும்ப்பா. பட் you took all of my pains, you took all of my sorrows, because you have taken all of my sins, Lord. We thank you from my deepest part of my heart, Lord. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அந்த அடியெல்லாம் பட்டு இரத்தத்தை எல்லாம் சிந்தி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தைரியமான வர உதவி செஞ்சிருக்கீங்கப்பா. உங்க விலையேறப்பட்ட சரீரத்தை நான் என் கரங்கள்ல தொடுவதற்கு நான் எம்மாத்திரம், விலையேறப்பட்ட ரத்தத்தை என் கரங்கள்ல எடுத்து வைத்துக் கொள்வதற்கு நான் எம்மாத்திரம்.
என் ரத்தத்தை தெளிக்க வேண்டிய இடத்துல, என் ரத்தத்தை கொண்டு போய் ஊற்றப்பட வேண்டிய இடத்துல உங்களுடைய ரத்தத்தை நீங்க உங்க கரங்கள் எடுத்து கொண்டு போனீங்கப்பா. நன்றி தெரிவிக்கிறேன். இந்த அருமையான வேளையில எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய அருமையான அடிக்கப்பட்ட சரீரத்திற்கு சமமான அப்பம், உங்களுடைய அருமையான இரத்தத்திற்கு சமமான திராட்சை ரசம், ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இதை புசிக்கிறவன் ஒரு காலம் அவனுக்கு பசி ஏற்படாதுன்னு சொன்னீங்க. இந்த இரத்தத்தை பருகிறவன் ஒரு பொழுதும் தாகம் அடையான்னு சொன்னீங்கன்னா, அந்த ஜீவநீர் ஊற்று இந்த இரத்தத்தை, அந்த சரீரத்தை புசித்து இந்த இரத்தத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள். அது மட்டுமல்ல, மரித்து இரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவர் மீண்டுமாக வருவார் என்பதையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் இதை அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, முறைப்படி திருவிருந்து எடுப்பதற்கு அழைக்கப்படுகிறவர்கள் பழைய நம்முடைய எல்லா வழிபாடுகள், பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒளிந்தவர்களாய் மனம் திரும்பி தேவனுடைய இரத்தத்தினாலே, இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களாய், ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எந்த ஒரு மனுஷனையும் ரட்சிப்பதற்கு இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த அருமையான ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவர்களாய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு எந்த சபை சொல்லுவதன்படியாக அல்ல, எந்த ஒரு டினாமினேஷன் சொல்லுவதன்படியாக அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்த மாதிரியின்படி, அதே போல ஆண்டவருடைய சீஷர்கள், அவரோடு நடந்த சீஷர்கள் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களை செய்து காட்டி அப்போஸ்தலர்கள் அதை உபதேசித்ததன்படியாக வேத எழுத்துக்கள் எல்லாம் சத்தியமும் சமூலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வேதத்திலே எழுதியிருக்கிறதின்படியாக தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவர்கள் மட்டும் தயவாய் இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளும்படியாக, ஒருவேளை எனக்கு வாய்ப்பே கிடைக்கல ஐயா, இல்ல வாய்ப்பே கிடைக்கல பிரதர், நான் மனமு வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நான் வேத எழுத்தின்படி மூழ்கி ஞானஸ்நானம் பெற என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அடுத்த நாள் இன்னைக்கே நான் ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்றவங்களுக்கு நாங்க தடை சொல்லல. பட் ஒன் திங், காஞ்ச பாவியா தண்ணிக்குள்ள மூழ்கி நனைஞ்ச பாவியா நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை தானே சோதித்தறிந்து நீங்கள் இதில் கலந்து கொள்ளும்படியாகவும் நான் உங்களுக்கு தாழ்மையோடு அன்போடு கூட உங்களோடு கூட அறிவிக்கிறேன். அருமையான வேளையில கொயர் ஒரு பாடலை பாடும் பொழுது அருமையான சகோதரர்கள் கையில அருகில அப்பமும் ரசமும் கொண்டு வரும் பொழுது கரத்திலே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து புசிப்போம் என்கும் பொழுது அதை புசித்து சேர்ந்து பருகுவோம் என்கும் பொழுது அந்த ரசத்தை சேர்ந்து பருகுவோம். படைக்கின்றேனே இந்த வேளை
கண்களை மூடிய வண்ணமாக எல்லாருக்கும் கையில அப்பமும் ரசமும் கிடைத்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். கிடைக்காதவர்கள் கரங்களை உயர்த்தும்படியா தாழ்மையோடு கேட்கிறோம். அப்படியே கண்களை மூடிய வண்ணமாக அருமையான வேளையில் தேவன் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்தி திருவிருந்தை ஆசீர்வதிக்கும்படியாக மத்தியில் இருக்கிற தங்க சிஸ்டர் சுருக்கமா ஜெபம் பண்ணுவாங்க. சோதரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 என்று கர்த்தாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அருமையான பந்தியிலே கர்த்தாவே கலந்து கொள்ள ராஜா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்திற்குரிய எல்லா சாபத்தையும் எங்களை விட்டு நீக்கும்படியாக ராஜா, அந்த சாபமான சிலுவை எங்களுக்காக நீ தூக்கி சுமந்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களை நீதிமான்களாக்க நீர் ஆண்டவரே, பாவியாகிய அந்த சிலுவையின் மேலே ஆண்டவரே, பாவிகளுக்கு கொடுத்த சிலுவையின் மேலே நீர் மரித்து எங்கள் ஒவ்வொருவரை நீதிமானாக நீர் கழுவி உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்ட உம்முடைய மகா கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அப்பத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, அதை நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய சரீரத்தை அப்பமாக புசிக்கிறோம். நீர் எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை பானமாக நாங்கள் குடிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ நித்திய ஜீவனை தரப்போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் கர்த்தாவே உம்முடைய பந்தியிலே சேர்ந்து கொண்டு அந்த நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க ராஜா ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களுக்கு பாராட்டின மகா கிருபைக்காக நன்றி சொல்லி கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய அப்பத்தையும் சரீரத்தையும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோம் ராஜா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து பிட்டு சோத்திரம் பண்ணி, இதோ இது உங்களுக்காக அடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை அப்படி பவுலும் அப்போஸ்தலராகிய பவுல் அவரும் அதை சொல்லி, நீங்கள் எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இதை புசிக்கும் போதெல்லாம் என் மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள் என்று சொன்னார். எல்லாரும் அப்பத்தை கையகரங்களை ஊற்றி சோத்திரம் பண்ணி சோத்திரம் 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 எல்லாரும் ஒன்றிணைந்து புசிக்கலாம். சோத்திரம். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இதோ இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது, இதை வாங்கி பருகுங்கள். இதை பருகும் பொழுது என்னுடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் என் வருகையை என் மரணத்தை நினைவு கூறும்படி அப்படி செய்கிறீர்கள். அப்படி ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி, எனக்காக என் பாவங்களை கழுவதற்காக என்னை நீதிமானாக மாற்றுவதற்காக சிந்தப்பட்ட உங்களுடைய ஜீவன் ஆண்டவரை என்னை நினைவு கூற நான் எம்மாத்திரம், என்னை நீதிமானாக்க நான் எம்மாத்திரம். பாவிகளில் ஒருவனாக இருந்தேன், அந்தகாரமாக இருந்தேன், அந்தகாரத்தில் இருந்தேன், அக்கிரமக்காரில் ஒருவனாக இருந்தேன். ஆண்டவரே, எனக்காக சிந்திய ரத்தம் எவ்வளவு வல்லமையுடையது. ஒரு மனுஷனுடைய பாவத்தையே இது போக்கும் என்றால் இந்த நாளிலையும் நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம், விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டு பருக இருக்கிறோம். இதோ என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்ற அது போதுமானது.
எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட மரண அந்த சாசனத்தை இந்த இரத்தம் மாற்றி இருக்குமானால், எனக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் மாற்றி எழுதப்படுவதாக. என் குடும்பத்திற்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, வேலைக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, தலைமுறைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற எல்லா போராட்டங்கள், எழும்பி நிற்கிற போராட்டங்கள் எரிகோ விழுந்தது போல இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையாலே அது நிர்மூலமாகி போவதாக. ஆண்டவரே, எனக்காக அந்த சிந்திய இரத்தத்துக்கு நன்றின்னு சொல்லி எல்லாம் சோத்திரம் 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 எல்லாம் பருகுவோம். சோத்திரம். நன்றி ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் எங்களுக்கு பாராட்டின அந்த கிருபைக்கு நன்றி. இந்த மணித்துளி வரை எங்களை ஜீவனோடு காத்து கொண்டீங்கப்பா. நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்த போதிலும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வாக்குத்தத்தங்களை மறந்தாலும் நீர் மறக்காமல் ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனை தான் நாங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டாலும் ஆண்டவரே, இந்த பரலோக ராஜ்யத்திற்கான நித்திய ஜீவனுக்கான வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்கும் நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, மாரநாதா, வாரும் நாதா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த நல்ல ஒரு புதிய மாதத்தில் கூட 4 மாதங்களை கடந்து இந்த 5வது மாதத்தில் இந்த முதல் வாரத்தில் கூட இப்படியாய் கர்த்தருடைய திருப்பந்தியிலே நம்மை கொண்டு வந்து இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட சபையில் கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மீண்டும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இந்த நாளில் கூட ஒரு பெரிய பலவிதமான போராட்டங்களை கடந்து இந்த இடத்துல வந்து நின்றுருக்கிறோம். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஒரு வார் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைங்க. ஆனால் இந்த நாளில் இந்த புதிய மாதத்தை தேவன் நம்மை சபையை காண செய்திருக்கிறார், குடும்பமாய் நம்மை காண செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையின் அறிவிப்புகளுக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லலாம். இப்பொழுதும் கூட யாராவது சபைக்கு நான் இதுதான் முதல் முறையாக இந்த சபையில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். ஒரு சகோதரர் வந்திருக்காங்க, சகோதரி வந்திருக்கிறாங்க, சகோதரர் வந்திருக்கிறாரு. அப்படி நம்ம கரங்களை தட்டி இவர்களை வர வைக்கலாமா? சகோதரர்கள், புதிதாய் வந்திருக்கிற இந்த சகோதரர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து வாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் கையில் இந்த கொடுத்துருக்கிற இந்த படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய டீட்டெயில், மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து உங்களுக்காக சபையாய் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்களுக்காக பிரதர் ஆண்டனி அவங்க ஜெபிப்பாங்க. நம்ம அப்படியே கரங்களை உயர்த்தி இவர்களை வாழ்த்தி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். நம்மளாம் புதிதாக வந்திருக்கிற சகோதர சகோதரிக்கு நேராக தேவனிடத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். யாரை வெக்கப்பட்டு போனால் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம் அவங்களுக்காக. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே, உண்மை நன்றியோடு சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் ஆவியானவரே, உண்மை நன்றியோடு சோத்திக்க ராஜாவே. அப்பா, நீர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி ராஜாவே. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, யாருக்கும் கிடைக்காத இந்த பாக்கியத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக எங்களுக்கு நீங்கள் தந்த கிருபைக்காக நன்றி ராஜாவே. எங்கள் மேலே தகப்பனே அளவிலா அன்பினால் அபிஷேகத்தில் நிரப்பின கிருபைக்காக நன்றி ராஜாவே. இந்த வேளையில் தகப்பனே புதிதாக வந்திருக்கிற இந்த சகோதர சகோதரிகள் அங்கே செபிக்கிறோம் ராஜாவே. சோதரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க தகப்பனே. நாங்கள் சபையாய் ஒரே குடும்பமாக தகப்பனே இந்த சகோதர சகோதரி மீது உங்கள் கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கிறோம் ராஜாவே. சோதரம் ஆண்டவரே. நீங்கள்
ஆசீர்வதிங்க தகப்பனே சோதரமாண்டவரே. அழைத்த தேவன் நீங்கள் ராஜாவே சோதரமாண்டவரே. என்ன நோக்கத்துக்காக அந்த சபைக்கு நீங்கள் அழைத்தீங்க நீங்கள் அறிவிங்க ராஜாவே. அந்த நோக்கம் தகப்பனே அவங்க மேலே நிறைவேற நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜாவே சோதரமாண்டவரே. அவங்களும் தகப்பனே ஜீவனுள்ள தேவன் அறியத்தக்க சபைக்கு வந்திருக்கிறாங்க ராஜாவே சோதரமாண்டவரே. அவங்க வாழ்க்கையில் தகப்பனே என்னெல்லாம் தடையாக இருக்கிறதோ அப்பா எல்லா தடைகளையும் இந்த நேரத்தில் நீங்கி போவதா ராஜாவே சோதரமாண்டவரே. அல்லேலூயா. உங்கள் ரத்தத்தை அவங்க மேலே தெளிக்கிற ராஜாவே சோதரமாண்டவரே. அல்லேலூயா. திறந்த வாசல் அவங்க முன்ன நீங்கள் வைங்க ராஜாவே. தேவன் திறந்ததை யாரும் அடைக்க முடியாது ராஜாவே சோதரமாண்டவரே. அப்பா நாங்கள் சபையை ஆசீர்வதிக்கிறோம் ராஜாவே சோதரமாண்டவரே. வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்து தகப்பனே உங்கள் ரட்சிப்பை அனுபவிக்கணும் ராஜாவே சோதரமாண்டவரே. உங்கள் அன்பை பருகணும் ராஜாவே சோதரமாண்டவரே. அப்பா அவங்க வந்து நல்ல இந்த அறியத்தக்க தகப்பனே அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க ராஜாவே சோதரமாண்டவரே. அவங்க இந்த தேசத்தில் தகப்பனே என்ன காரியத்துக்காக வந்திருக்கிறாங்க நீர் அறிவி ராஜாவே. அப்பா வேலையை எதிர்பார்த்து வந்தாலும் தேவனே நாங்கள் எதிர்பார்த்ததை அதிகமாக செய்யக்கூடிய தேவன் நீங்கள் ராஜாவே. அவங்க எதிர்பார்த்த வேலையோட அதிகமான அப்பா நல்ல கையின் பிரயாசத்தை நீங்கள் கொடுங்க ராஜாவே சோதரமாண்டவரே. சபையாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே சோதரமாண்டவரே. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் ராஜாவே சோதரமாண்டவரே. அப்பா இந்த தேசத்தில் தகப்பனே இந்த இடத்துல சபையில் அவங்க யார் மூலமாக ஒரு சிஸ்டர் பிரதர் யார் கூட்டு வந்துருந்தாலும் அவங்களே நாங்கள் இந்த வேலையை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அப்பா அவங்க உங்கள் பந்தியை சுற்றி ஒளிவு முறை கண்டுகளா ராஜாவே. நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாக வளர தகப்பனே நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜாவே சோதரமாண்டவரே. மீண்டும் ஒரு முறை தகப்பனே சபையாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் ஆசீர்வதி நடத்துங்க ராஜாவே. அப்பா இன்னும் தகப்பனே உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தகப்பனே எல்லா வாரமும் தகப்பனே ஆராதனைக்கு விட்டு விடாதபடி அவங்கள பலப்படுத்தி நீங்கள் அழைத்து வாருங்க ராஜாவே சோதரமாண்டவரே. எந்த ஒரு சோறு அப்பா அசிதில் தகப்பனே எந்த ஒரு பிரச்சனைகள் ஊடல வந்தாலும் தகப்பனே எல்லா தடைகளையும் மாற்றி நீங்கள் உமது ஆலயத்துக்கு சபைக்கு நீங்கள் அழைத்து வாருங்க ராஜாவே சுதரமாண்டவரே. அப்போ இந்த வேலையில் எங்களை தாழ்த்துக்கிறேன் தகப்பனே. உங்கள் நாமத்தை மட்டுமே உயர்த்தினாச்சோ எல்லா கனமத்தையும் தேவனும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் கூட பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற சபையின் பிள்ளைகளை நாம் பெயர் வாசிக்க கேட்போம். பெயர் வாசிக்கிற பிள்ளைகளை நாம் சபையாய் ஆசீர்வதிக்கலாம். 2ஆம் தேதி இன்று கூட சாமுவேல் ஜார்ஜ் அவர்களுக்கு பிறந்த நாள். சிஸ்டர் புனிதா தீபக் அவங்களுக்கு பிறந்த நாள். பேபி ஜோசபத் கேப்ரியல்லா பாலா அவர்களுடைய மகள் அவர்களுக்கு பிறந்த நாள். அதோடு கூட சிஸ்டர் கெஸ்யா அருண் அவங்களுக்கு வருகிற 4ஆம் தேதி பிறந்த நாள். அதோடு கூட பிரதர் சௌந்தர அசோக் அவர்களுக்கு 4ஆம் தேதி பிறந்த நாள். வருகிற 4ஆம் தேதி அதே 4ஆம் தேதி கூட பாலகுரு அவர்களுக்கு பிறந்த நாள். பிரதர் லூயிஸ் அவர்களுக்கும் 5ஆம் தேதி பிறந்த நாள். பிரதர் கார்ல்விஷ் அவர்களுக்கு 5ஆம் தேதி பிறந்த நாள். 6ஆம் தேதி நம்முடைய பாஸ்டர் விமல் அவர்களுடைய பிள்ளைகள் டிமோரா அவர்களுக்கு அவங்க யூகே தேசத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பிறந்த நாள். அதே 6ஆம் தேதி கூட சிஸ்டர் மினிஷா கிறிஸ்டோஃபர் அவர்களுக்கு பிறந்த நாள். அதே 6ஆம் தேதி ஜெரிக் சாம்சன் ஜெயக்குமார் பிரதருடைய மகன் அவர்களுக்கு பிறந்த நாள். 8ஆம் தேதி சிஸ்டர் ஜெயஸ்ரீ பூன் அவர்களுக்கு பிறந்த நாள். அதே 8ஆம் தேதி அப்போ ஆனந்தராஜ் அலெக்ஸ் பிரதருடைய தகப்பனார் அவர்களுக்கு பிறந்த நாள். அதோடு கூட ஒரு திருமண நாள் இருக்கிறது. 7ஆம் தேதி அப்பா செல்வரத்தினம் அம்மா ரமணி பாஸ்டர் விமல் அவர்களுடைய பெற்றோர் அவர்களுக்கு திருமண நாள் இருக்கிறது. இங்கே பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் இங்கே இருப்பீர்களே ஆனால் நீங்கள் எழுந்து நிற்கும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரதர் ஜான் பீட்டர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு கூட சபையாய் நாம் கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உங்களை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்கு வேண்டி என் தேவாதி தேவனை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே அப்பா கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்கு வேண்டி வருகிறோம். அப்பா ஆண்டவரே கடந்த ஆண்டு பூரா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி ஆண்டவரே இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்கு வேண்டி உமக்கு கோடி சோத்திரம் ஐயா. இன்னும் தகப்பன் இந்த புதிய நாளில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு என்ன குறைவுகள் இருந்ததோ அந்த புதிய நாளில் ஆண்டவரே அவங்களை இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சபையார் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே அவங்க கைவிட்டு செய்கிற எல்லா வேலைகள்லையும்
படிப்பிலையும் எல்லாத்திலையும் தேவன் எல்லாமே கூட இருந்து நல்ல ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே அவங்களை வழி நடத்தும்படி கெஞ்சி கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற எங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட யாராவது வெக்கேஷன் போகிறவர்கள் இருப்பீர்களானால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். அல்லது வெக்கேஷனிலிருந்து வந்தவர்கள் யாராவது இருப்பீர்களானால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுடைய பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக, ஆசீர்வதிக்க போகிறதற்காக நாங்கள் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். சிஸ்டர் ரோஸ்வெல்ட் ராபர்ட் அவங்க இவர்களுக்காக ஜெபிப்பாங்க. இவர்களை நாம் சபையாய் ஆசீர்வதித்து இவர்களுடைய பிரயாணங்களுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே சுவாமி. எசப்பா, வெக்கேஷன் போகிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. எசப்பா, தடைகளை நீக்கி போடுகிறவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. உம்முடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லட்டும் சுவாமி. எசப்பா, சுகபத்திரமாய் ஆண்டவரே வீட்டிற்கு செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வெக்கேஷன்லேருந்து திரும்பி வந்த ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிறேன் சுவாமி. சுகபத்திரமாய் நீர் கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. மீண்டுமாய் அவர்கள் தங்களுடைய வேலைக்கு செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் பிரயாணங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட சபையில் நடக்கிற ஊழியங்களை குறித்து ஒரு சுருக்கமாக கூட நாம் பார்க்கலாம். எப்பொழுதும் நமக்கு நடக்கிற பிரகாரமாக காட்டேஜ் ப்ரேயர் நமக்கு ஆன்லைனில் வச்சு நடக்கும். அந்த ப்ரேயரில் கலந்து கொள்ள முடியாதவங்க பரவாயில்ல, கலந்து கொள்ள முடிகிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் இப்போது நமக்கு வருகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் என்னுடைய பங்களிப்பு அல்லது அதில் நான் கலந்து கொள்வேன் அப்படின்ற ஒரு இருதயத்தோடு கூட கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாக நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். அதில் பைபிள் குவிஸ் இருக்குது, நம்ம தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம், நல்ல வார்த்தையை தியானிக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பைபிள் குவிஸ் வந்துட்டு ஜான் சாப்டர் 11 நமக்கு கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் ஆயத்தமாய் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதோடு கூட நமக்கு விமென்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிறது வருகிற சாட்டர்டே. ஸோ அது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரையாக நமக்கு இந்த யூஷுவலாக நடக்கிற 101, 102 ஹாலில் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சு நடக்கும். தாய்மார்கள் சகோதரிகள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கேம்ப் ப்ரேயர் கேர் செல்ஸ் வந்துட்டு இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவில் நடக்குது. இன்னும் நாங்கள் கூடி ஆராதிக்கிற கூடி ஜெபிக்கிற அந்த ஒரு கட்டத்துக்கு இன்னும் வரலை. சபைக்கு நாங்கள் அதை தெரிவிப்போம். சபையினுடைய அந்த கேம்ப் ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கும் அதை தெரிவிப்போம். நீங்கள் தொடர்ந்து அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த காரியங்களெல்லாம் தடைப்பட்டிருக்கிறது. இந்த தடைகளை கர்த்தர் மாற்றும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட நமக்கு யூகேலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 6 மணியிலிருந்து 8 மணி வரை ஆன்லைனில் நமக்கு அவங்க ஆராதனையை நமக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ யூகே சர்ச்சில் நம்முடைய கிளை சர்ச் அங்கே இருக்குது. அந்த சர்ச்சிலிருந்து நமக்கு அந்த ஆராதனை ஒளிபரப்பப்படுகிறது. அதிலே நீங்கள் பங்கு பெற்று நீங்கள் பயனடைபடியாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். யாரெல்லாம் அந்த பைபிள் ரீடிங் வந்து தொடர்ந்து அதை படிக்கிறீங்கன்றது தெரியல, பட் உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். அது சபையாக எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி. அந்த முயற்சியில் உங்களுடைய பங்களிப்பு அது கண்டிப்பாக வேணும் என்பதை தான் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தொடர்ந்து அதை படித்து நீங்கள் அதை அப்டேட் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இல்லை அப்டேட் பண்ணலைன்னா கூட தொடர்ந்து அதை படித்து வேதத்தில் நீங்கள் தேறினவர்களாக அதாவது நான் ஒரு முறையாவது இந்த வேதத்தை படித்து முடிப்பேன் அப்படின்ற அந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நமக்கு காணிக்கை பகுதி இருக்கிறது. காணிக்கை பகுதிக்காக நம்முடைய காணிக்கைகளை எடுத்து வைத்து கொள்ளலாம். நம்முடைய கொயர் டீம் அவங்க ஒரு பாடலை பாடுவாங்க. அப்பொழுது கர்த்தருக்கான காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கைக்காக பிரதர் சாலமோன் அவங்க ஜெபிப்பாங்க.
பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினீர், வார்த்தையாலே நீ உருவாக்கினீர். சகலத்தையும் நீ உருவாக்கினீர், வார்த்தையாலே நீ உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. தகப்பனே அப்பா, நீர் தகப்பனே அப்பா, இந்த நேரத்திலே தகப்பனே நீர் எங்களை தெரிந்து கொண்டு தகப்பனே அப்பா, எங்களை தகப்பனே எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே தகப்பனே எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தகப்பனே அப்பா, உமக்கென்று தரத்தக்கதாய் தகப்பனே எங்களை இருதயத்தை தகப்பனே எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே அப்பா. உம்முடைய பாதப்படியில் பதைக்கப்பட்ட தகப்பனே காணிக்கை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. தகப்பனே நீர் தகப்பனே காணிக்கையை தகப்பனே எடுத்து தகப்பனே அநேகருக்கு எடுத்து பயன்படுத்த முடியாத உதவி செய்கிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே அப்பா. துதி கன மகிமை யாவுமுக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். மெய்ப்பராகி இயேசு கிறிஸ்து மூலம் கஞ்சிக அன்பின் தகப்பனே, ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சமாதானத்தை அதாவது கெடுக்கிற சூழ்நிலைகள் தான் இந்த சூழ்நிலைகள். ஏன்னா யுத்தத்தின் காலங்கள், அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நன்கு அறிவார். கர்த்தர் தான் நம்மோடு வந்து சமாதானத்தால் நம்மை நிறைத்து நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. God bless you all. மீண்டுமாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில் எங்களோடு நீர் பேசும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆண்டவரை மகிமைப்படும்படியாக இந்த இடத்துல ஆண்டவரை எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவ நாம ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரங்களில் பார்த்து கொண்டு வர்றோம். எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக என்ன செய்யுங்க? செய்யுங்கள். சத்தமே காரணம் சாப்பிடாம வந்துட்டீங்களா? சோத்திரம். ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் ரொம்ப சத்தம் வரணும். சாப்பிடாம வந்தால் தான் சத்தம் ரொம்ப வரணும். எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக செய்யுங்கள். இப்போ என்ன செய்தாலும் முதலாக பார்த்தோம், மனப்பூர்வமாய் செய்யுங்கள். தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனிதர்களுக்கு அன்று இல்லை,
நம்ம காண்பிப்பதற்காக அல்ல, தேவனுக்கென்று. ரெண்டாவது, போன வாரத்தில் மனப்பூர்வமாய் கொடுங்கள். அல்லேலூயா. நான் பொருளாதாரத்தை மட்டும் பேசலை, நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய பலத்தை கொடுக்கலாம், எல்லாவற்றையும் தேவனுக்கென்று கொடுங்கள். பிள்ளைங்களை நம்ம தேவனுக்கென்று அர்ப்பணிக்கலாம், கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய காரியத்திற்காக. இந்த நாளிலும் மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். அல்லேலூயா. மனப்பூர்வமாக என்ன செய்யணுமா? மன்னிக்க வேண்டும். இந்த தியானிக்கும் பொழுது என்னால் தியானிக்கிறதுக்கே டம்மு டும்முன்னு விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. தியானிக்கும் போது அப்படியே சுற்றி மைக் டைசனாக இருந்து அடித்தாங்க என்னைய. அல்லேலூயா. சுற்றி மைக் டைசர்கள். ஏன்னா மனிதர்களாகி நம்ம என்ன செய்யணும்னா, போராடி நாம் என்ன செய்யணும்? இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கும். உடன்பிறப்புகளை மன்னிக்க முடியாது, மனைவி கணவனை மன்னிக்க முடியாமல், கணவன் மனைவியை மன்னிக்க முடியாமல், பிள்ளைங்களை மன்னிக்க முடியாமல், உடன் சகோதரர்களையும் மன்னிக்க முடியாமல் நம்ம பல நேரங்களில் போய்விடுகிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் கர்த்தர் நம்மளோட கூட இடைப்பட்டு கொண்டே தான் இருப்பார். ஏன்னா அவர் நமக்கு ஹீஸ் ஹெல்ப்பர். நமக்கு எப்படி இருக்கிறாராம்? உதவியாளராக இருக்கிறார். அவர் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம எப்படின்னா, பலன் இல்லாத நேரத்தில், நம்மளால் செய்ய முடியாத சூழ்நிலைகளில், செய்ய தடுமாறுகிற காரியத்தில் அவர் நம்மளை தனியாக விட்டுட்டு போகல. நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னதுன்னா, உன்னை பலப்படுத்துவதற்காக நான் உன் கூடவே இருப்பேன். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் எப்படிப்பட்டவர்? ஆவியானவர் நல்ல ஆலோசகர். அல்லேலூயா. ஹீ இஸ் அ மைட்டி கவுன்சிலர். ஆலோசகர் நமக்கு கவுன்சிலிங் கொடுத்து 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 என்ன பண்ணுறாருனாக்க, அந்த பரிபூர்ணத்தை நோக்கி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ மனப்பூர்வமாக நம்ம மன்னிக்க ஆரம்பிச்சிட்டோம், அப்படி தொடங்கிட்டோம் அப்படின்னா, அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளில் நான் போகும்போது கொஞ்சமாவது, நான் எப்படி நினைப்பேன், ஒரு 100 காரியத்தில் நான் தடுமாறுறேன் இந்த வருஷத்தில் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த வருஷத்தில் ஒரு 10 காரியத்திலையாவது ஜெயிச்சிட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு 10லையாவது நான் ஜெயிச்சிட மாட்டேன். உதவி செய்ய மாட்டீங்களா? நிச்சயமாக தேவன் உதவி செய்யக்கூடியவர் நமக்கு. அல்லேலூயா. நம்மளை தனியாக விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் இல்லை, நமக்கு உதவி செய்து நம் தடுமாறுகிற காரியத்தில், இன்னும் சொல்லப்போனால் நம்ம அப்படி தாகத்தோடு, அதாவது தாகத்தோடு மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல், அப்படி தாகத்தோடு நம்ம ஓடி வர்றோம் அப்படின்னா, தவனமுள்ள ஆத்மாவாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். எந்த காரியத்தில் நம்ம ரொம்ப தாகமாக இருக்கிறோமோ, எந்த காரியத்தை செஞ்சிடணும் ஆண்டவரே, இது உங்களுக்காக நான் செய்யணும், உங்கள் திருச்சமூகத்தில் செய்து நான் கொஞ்சமாவது நேர்த்திக்குள்ளே கடந்து வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, நிச்சயமாக நம்முடைய தேவன் கூட இருந்து நமக்கு உதவி செய்து அதில் நம்ம ஜெயம் பெற்றவர்களாய் நடத்தக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இப்போ மனப்பூர்வமாக நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 18வது அதிகாரம் 35வது வசனம். அல்லேலூயா. அப்போ உங்கள் சகோதரன் செய்த தப்பிதங்களை என்ன செய்யணுமா? மனப்பூர்வமாய் நீங்கள் என்ன செய்யணும்னா மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி 23லேருந்து பார்த்தோன்னா படிக்க நேரம் இல்லை. ஒரு பரலோராஜ்யமானது தன் ஊழியக்காரனத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ என்னன்னா, அது கணக்கு பார்க்க தொடங்கின போது என்ன ஆச்சுன்னா, 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவன் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடன் தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடி, அதை கடனை தீர்க்க முடியாது. அதனால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்போ அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வழங்கி, ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராஜாட்ட ஒரு ஆள் கேட்குறான், அவனுடைய தொழிலாளியாக இருக்கிறவன், இந்த மாதிரி எனக்கு இந்த கடன்லாம் தீர்க்க முடியாது, உங்கள்கிட்ட பட்ட கடன் நான் என்ன செய்யலாம்? ஆனால் உனக்கு உன்னையே உன் முண்டாட்டி உன் பிள்ளையெல்லாம் விற்று எல்லாம் உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று எப்படியாவது அடைச்சிரு, இல்லையா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆண்டவரே, என்னால் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அப்படின்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த ராஜா என்ன பண்ணிட்டான், மனது மிறங்கி நீ உன் கடன் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவனை கடன்லாம் நீ அடைக்க வேணாப்பா, மன்னிச்சிட்டேன்னு அனுப்பிச்சிட்டு. அப்படி மன்னிப்பை பெற்ற அந்த மனுஷன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் இதே மாதிரி சூழ்நிலையில் அவன்கிட்ட கடன் வாங்கினவன், அந்த கடன்காரன்ட்ட கடன் வாங்கின ஒருத்தன் நிற்கிறான். நிற்கும் போது அவன் சொன்னான், இல்லை விட மாட்டேன், என் கடனெல்லாம் நீ கொடுத்துட்டு தான் போகணும். அல்லேலூயா.
இல்லை உன்னை விட மாட்டேன்றான், சம்மதிக்க மாட்டேன்றான். ஏன்னா அதுக்கு அடுத்து அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து என்னிடத்தில் பொறுமை. அப்போ இவன் போய் கேட்டதை பாரியா, அவனுடைய தலைவன்கிட்ட கேட்ட மாதிரியே கொஞ்சம் பொறுமையா இருங்கயா அப்படின்ன மாதிரி இவன் கேட்குறான். என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே போட்டு வித்தானான். அப்போ நடந்ததை உடன் வேலைக்காரன் கண்டு துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கின போது நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடன் எல்லாம் தனக்கு ஒப்பு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களுக்கு அவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, நீங்களும் மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். புரிஞ்சதா அது நடந்து சொன்னது? இதில் 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. தம்பியோடைய வாங்க, தினேஷ் ஜார்ஜ் வாங்க. இப்போ யார் ஆண்டவனாக வச்சுக்கிட்டுன்னு தெரியல. சரி, வயசில் கூர்னா இருக்காங்களே என்னை ஆண்டவனாக ஆண்டவனா அது வச்சுக்கிறேன். இவர் என்கிட்ட கடன் வாங்கிட்டார், இவர்கிட்ட இவர் வாங்கியிருக்காரு. நான் இவர்கிட்ட போய் கேட்குறேன், இவர் சொல்லிட்டாரு, கடனை கொடுக்க முடியுமா தம்பி? ரொம்ப கஷ்டம், எல்லாத்தையும் விற்று கொடுத்துடலாமா? விற்று கொடுத்து முடியாது முடியாதுன்றாரு. உடனே பார்க்குறேன், சரியா கடன் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு தம்பிட்டு சொல்லிட்டேன். உடனே இவரோட உடன் வேலையாளன் இவர் என்ன செய்கிறாரு, இவர் கடன் பட்டிருக்கிறாரு. இவர் கேட்குறாரு, என்னுடைய கடனை கொடுத்துரு, கொஞ்சம் பொறுமையாக இருக்கு, கொஞ்சம் என்னால் முடியாதுடா. உடனே என்ன பண்ணாரா, அவர் கழுத்து பிடிக்கிறாராம். அதாவது நெறித்து, அதாவது அவ்வளவு டைட் பண்ணி குட்டுத்தே ஆவணி அன்னைக்கு, இல்லாட்டி முடியாது. அதுக்கு பிறகு போய் சொல்லி இவரை போய் காவலியில் போட்டாச்சு, அவர் பாடு அனுபவிக்கும்படியாக. அப்போ சொல்கிறாங்க, என்கிட்ட சொன்ன உடனே, என்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே, உனக்கு தான் நான் மன்னிச்சினையா உன்னோட கடனை, நீ உன் உடன் வேலையாளுக்கு என்ன செய்ய, நீ அந்த கடனை மன்னிச்சிருக்கலாமே, உனக்கு எவ்வளவு கடனை மன்னிச்சிட்டேன், இந்த 100 காசுனால ஒன்றும் ஆயிர போகிறது கிடையாது. அப்போ என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது போல என்ன செய்யணுமா, உங்கள் சகோதரனையும் நீங்கள் மன்னிச்சிருங்க. புரிஞ்சிச்சா? தேங்க்யூ ஸோ மச், காட் பிளஸ் யூ போத். ஹல்லேலூயா. அப்போ சின்ன விஷயம்தான். அதே மாதிரி ஒவ்வொருவரும் நமக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை மன்னித்திருக்கிறார், எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு மன்னிச்சிருக்கிறாரு. ஆனால் நம்மளால் இது காசை மட்டும் இந்த இடத்துல சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளாக காசு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் பல காரியங்களில் ஒருவேளை இப்படி வச்சுக்கிறோமே, நான் சாமை அவமானப்படுத்திட்டேன், சாம் வர்றாரு, நான் மன்னிச்சிட்டேன். சாம தினேஷ் ராஜ் அவமானப்படுத்திட்டாரு, அப்போ சாமு நீ என்னை அவமானப்படுத்தியா, மித்திட அவனை, இல்லை நானும் உன்னை மன்னிச்சிடுறேன். பிகாஸ் வி ஆல் ரிசீவ் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரிடம் எல்லாரும் இந்த பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். பாவ மன்னிப்புனா அதாவது மன்னிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த நம்மளை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாமும் மன்னிக்க அட்லீஸ்ட் இன்னையில் இருந்தாவது பழகிடுவோம் சோதரம். அல்லேலூயா. வி ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மன்னிக்க ஆரம்பிப்போம். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மன்னிக்க ஆரம்பிப்போம். பிள்ளைங்க, பெற்றோர்கள், அவங்க மன்னிப்பு கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் சின்ன வயசில் கொஞ்சம் அடிக்கணும். ஏன்னா அடித்து வளர்க்கணும். அடித்து வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. கொஞ்சம் அடுதான் அடி கொடுக்கணும், அடியெல்லாம் வாங்கும். அதான் பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க வந்தோடனே, இன்னும் பிள்ளைங்கன்னா நம்முடைய தாய் தகப்பர்களை நம்ம மன்னிக்க வேண்டும். நம்மளும் பிள்ளைகளை தான் இருக்கோம் நம்ம அப்பா அம்மாவுக்கு. அல்லேலூயா. நம்ம தாயோ தகப்பனோ நம்மகிட்ட ஒரு மாதிரி பேசிட்டாங்களே, நம்ம மன்னிக்க முடியாமல் நம்ம அந்த சுபாவத்தை வெளிப்படுத்திட்டோன்னா பார்த்துக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளையும் மன்னிக்காது நம்மளை. நாளைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சின்ன குறும்படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பாஸ்டர் படமெல்லாம் பார்க்குறாரு, இல்லை ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் அது. அதில் இந்த ஒரு பெண், ஏன்னா அதாவது ஒரு குடும்பத்தினர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளை
என்ன பண்ணிட்டாங்க, ஹஸ்பண்டோட அம்மாவை போய் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டு போய் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துட்டாங்க. இதை பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கு. பிள்ளை என்ன பண்ணி தெரியுமா, அப்பாவும் அம்மாவும் 2 பேரையும் போய் அனாதை ஆசிரமம் சேர்த்து வந்துச்சு பெருசான உடனே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிள்ளைங்க நம்மகிட்ட தான் படிக்கும். அதே சமயத்தில் பிள்ளைங்க வேற எங்கேயாவது இருந்து சில காரியத்தை படிச்சுட்டு வந்ததுன்னா முருங்கை மரத்தை ஒடிப்பது போல் லேசாக ஒடிச்சு விட்டுறணும். அதையும் பெற்றோர்கள் செய்யணும். அதை ஒடிச்சுன்னா அதை சிக்ஷை நம்ம கொடுத்தே ஆகணும். சிக்ஷை தப்பு பண்ணிட்டு உங்களை சிக்ஷிக்கும் பொழுது, சின்ன பிள்ளைங்க இருக்கீங்களா, கை எல்லாம் எந்திரிங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்க, ஸ்டாண்ட் அப், ஆல் கிட்ஸ். நீங்கள் உண்மையிலே, ஸோ வென் யூ ரியலி கமிட் மிஸ்டேக், and listen all of you, when you really committed mistake, and when your parents give some punishment, you have to accept it, because God is looking at you, right? And at the same time, I request all of you, you should not commit mistakes. Try to avoid doing mistakes. That means sin. Okay? And every day, whatever happening in the school, you have to open up to your parents. வந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசணும். ஸ்கூலில் நடந்ததெல்லாம் மறைக்கவே கூடாது. நீங்கள் மறைத்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஈவன் தோ இஃப் யூ ஆர் ஹைடிங் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ், God is watching you from your depth of your heart. மறைக்கவே கூடாது, மறைக்கவும் முடியாது. நீங்கள் if you hide everything, you will receive rewards according to your deeds from God. Okay? Clap for the kids, and they are very obedient, they are very good, they are very listenful. Thank you. Sit down please. Thank you. God bless you. நம்ம டீச்சர்ஸ்லாம் அதான் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த பிள்ளைங்க கவனமாக இருக்கணும். ஆமாம். அப்போது நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிச்சிடணும் இந்த ப்ராக்டிஸ். இந்த நாளில் சோதரம் எப்பொழுதும், அதாவது நான் யோசிச்சு பார்த்து, எப்பொழுது நம்மளால் மன்னிக்க முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் வேணும், வாங்க பிரேம் தம்பி வாங்க, வேற ஆளை வச்சுக்கிடுவோம். ஒரே நடிகர்களை வச்சுருந்தா சரி வராது. சைக்கிள் ஓட்டுவாங்க. அவர் சைக்கிள் ஓட்டி வர்றாரு, வந்துட்டு என்னை இடிச்சுட்டு போயிருங்க, நான் நின்று இருக்கிறேன். இடிச்சுட்டு போயிட்டாரு. பார்த்தீங்களா, இடிச்சிட்டாரு. நான் கீழே விழுந்துட்டேன். நான் இப்போ கீழே விழலை, நான் விழுந்துட்டேன். உடனே பரவாயில்லைங்க, தெரியாமல் பட்டுச்சு, பரவாயில்ல, நீங்கள் பரவாயில்ல, போய்ட்டு வாங்க, போய்ட்டு. இதுதான் மன்னிக்கிற இயல்பா. ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, சைக்கிளை வந்து ஒரு இடிச்சிட்டாரு, இடித்த உடனே பரவாயில்லைங்க, தெரியாமல் நீங்கள் என் மேலே இடிச்சிட்டீங்க, நானும் இந்த இடத்துல நின்றுட்டு கூடாது, பரவாயில்ல, போயிட்டு வாங்க. இதான் இப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களால் தான் மன்னிக்கவே முடியுமா. ஆனால் நம்ம என்ன செஞ்சோன்னா, என்னை வந்து இடிச்சார், இடித்த உடனே யார் இவர் ஏன் இடித்தார், இல்லை இவர் யாரை அனுப்பியிருப்பா, எப்படி போகுது பாருங்க, யார் சொல்லி இடிக்க வச்சிருப்பாங்க, இல்லை இவர் குடிச்சிருக்கிறாரா, சரி என்ன நோக்கத்துக்காக இடிச்சார், இவர் திருட வந்தாரா, இது எல்லாம் we try to understand, இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்க ஆரம்பிச்சோன்னா என்னன்னா, we make research. இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னன்னா அசம்ஷன் என்ன பண்ணுன்னா நம்மளை கில் பண்ணிடும். ஹல்லேலூயா. இட் ஸ்பாயில்ஸ். இந்த அசம்ஷன்ல என்ன பண்றது, இதுக்குள்ள வந்துடும் நமக்கு. உடனே உன்னை எவன் அனுப்புனா, ஏன் மோதன, என் பர்ஸ் எடுக்க வந்தியா, நீ போச்சு இல்லையா, மன்னிக்க முடியாமல் போச்சு. ஹல்லேலூயா. மோதிட்டாரா, இடிச்சிட்டாங்களா, சாரிங்க. ஹல்லேலூயா. இந்த எண்ணம், இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவங்களால மட்டும்தான் மன்னிக்க முடியுமா. இதான் மன்னிப்பதற்கான அடையாளமாகவும் இருக்குதுன்னு ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ யார் மனப்பூர்வமாக மன்னிப்பாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச நான் புரிந்து கொண்ட ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நமக்கு நேரம் இல்லை, கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு 4 காரியங்களை சொல்லிடுவோம். ஒன்று, நான் எழுதுனேன் நீதி இல்லாதவைகளை அப்படின்னு நான் அந்த இடத்துல தலைப்பு கொடுத்தேன். முதலாவது பாயிண்ட் இப்படி வச்சுக்கோமே, நீசமானவைகளை நீக்குகிறவன். நீசத்தனமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மோசமான காரியம் அது, மோசமானவைகளை, அதாவது நீதி அற்றவைகளை நீக்குகிறவன். எபேசியர் 4:31 வாசிங்க. ம் 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 எதெல்லாம் நீங்க கடவுது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். 4:31 எபேசியர். நான் எல்லா சத்தத்தை கேட்கணும், அப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 4:31.
அடுத்து ஒருவருக்கொருவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வாசிக்கும்போது முதல்ல வாசிச்சிட்டோம், உங்களை விட்டு நீங்கள் கடவுது. அப்போ நம்ம ஒருத்தரும் வாசிச்சோன்னா அடுத்தவங்களை தான் சொல்கிறோம். இதில் 2வது வசனத்துலேயும் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர். நான் வாசிக்கும் பொழுது உங்களை விட்டு, அப்போ நீங்கள் வாசிக்கும் போது எங்களை விட்டு, இங்கிட்டு எனக்கு நேரம் வருது இல்லையா? அப்போ நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்னா, கிறிஸ்து அங்கே போட்டிருக்காரு, கிறிஸ்து மன்னித்தது போல. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் நமக்கு cannot be a model for giving forgiveness. ஹல்லேலூயா. எந்த ஒரு மகான்களும் இல்லை. Christ is the best example for forgiveness. ஆமென். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க என்ன நடக்கும் என்றால், இந்த சுபாவத்தை நாம் இந்த சுபாவத்திலே பரிபூர்ணம் உள்ளவர்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. எப்படின்னா தேவனுக்கு பின்பாக நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். எப்படின்னா, உன் நண்பனை சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம யாரு பின்னால நடக்க ஆரம்பிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய சுபாவம் மாறுகிறதா இல்லை சுபாவம் மாறாமல் இருக்கிறதா என்பது மற்றவர்கள் சொல்ல முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ நீதி இல்லாதவைகளை நம்ம நீக்கிடணுமா, நீக்கிட்டு எப்படி இருக்கணுமா, தயவு மனதுருக்கம் ரெண்டுமே கிட்டத்தட்ட இன்டர் ரிலேட்டட். தயவும் சரி, அந்த மனதுருக்கமும் சரி, போத் ஆர் இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்குது. அப்போ தயவுள்ளவர்களாக, தயவுள்ளவன் என்ன செய்வான்னா மன்னித்து விடுவான். சோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிருவோம் தயவு அப்படிங்கும்போது ஏதோ பண உதவி அல்லது ஏதோ உடனடி தேவைக்கு உதவுறது, ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அதை விட பெரியதாக இருக்கிறது. சோத்திரம். ஏன்னா பல நேரங்களில் வேகமாக ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கை, குடும்ப பொறுப்புகள், குடும்ப சுமை, வேலை பொறுப்பு, வேலை சுமை, இது எல்லா நேரத்திலையும் அப்படி கடினமான சூழ்நிலை ஓடிட்டு இருக்கும்போது நம்மிடமிருந்து வெளிப்படுகிற தயவு அப்படிங்கிற கேரக்டர் தான் நம்மளை எப்படி காட்டுதுன்னா மன்னிக்கக்கூடிய மனிதனாக காட்டுகிறது. சோத்திரம். நான் ரொம்ப நேரம் சொல்லுவேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள போட்டது மாதிரி நம்மளை போட்டுட்டு நம்மளை யாராவது சீண்டி பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய உண்மையான அந்த சுய ரூபம் அப்படிவாங்க இல்லையா தெரியும். அதே மாதிரி தானியேலை போல சிங்கக்குழியில போட்டுட்டு நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இன் 2001, 2, 3, 4, 5, 6 அந்த 4 வரைக்கும், ஈவன் அந்த 2004 ஜூலை 11th வரைக்கும் எனக்கு அதாவது என்னால் தாங்க முடியாத பெயின் இருக்கும் என் பாடியில், பேக்கில், ஹிப்பில் தாங்க முடியாத பெயின் இருக்கும்போது என்னை சின்ன அளவில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா கூட வெறித்தனமாக கோபம் வரும். நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த பெயினோட இன்டென்சிட்டி என்னை என்ன செய்யணும், கோவப்பட வைக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு சின்ன வேலை ஏவிட்டா கூட எனக்கு கோவம் வந்துடும். கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்குது, முடியாமல் நான் பிளாஸ்ட் ஆகியிருக்கேன் பல நேரங்களில். அப்போ நான் சூழ்நிலைக்குள்ளே இருக்கும் பொழுது நான் என்ன சுபாவத்தை வெளிக்காட்டுறேன்? ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலைக்குள்ளே இருக்கும் பொழுது மன்னிக்கிறோம். அதான் சைக்கிளில் இடித்து தள்ளி முழங்கால் உடஞ்சிருச்சு, மூக்குலேருந்து ரத்தம் வருது, அப்போ பிரதர் போயிட்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். அந்த தயவு அப்படிங்கிறது சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனால் பெரிய விளைவுகளை கொண்டு வரும். சோத்திரம். நல் விளைவுகளை கொண்டு வரும். சோத்திரம். இன்னும் சொல்லும்போது சிலவங்க பேச வருவாங்க, சிலவங்கலாம் பேசினோம்னா பேசவே முடியாது, ரேடியோ மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. சிலவங்க ரேடியோவே இருப்பாங்க, ரிசீவராக இருக்க மாட்டாங்க. ரேடியோவிட்ட பேச முடியாது நம்மளால், அது மட்டும்தான் பேசியிருக்கோம் ஆன் பண்ணி விட்டோம்னா. அதையும் கேட்கணுமா? ஒருத்தர் எழுதுறாரு, ஒரு வேத பண்டிதர், அதை பேசும்போது இடைவிடாமல் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா. அப்போனா என்னன்னா அந்த எரிச்சல் படாமல் மன்னிச்சிட்டோம், சொல்லுங்க ராசா அப்படின்னு. 2வது தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா மனுஷனா ஒரு சின்ன தப்பு இந்த இடத்துல இருக்குது, எடுக்கும்போது ஒருத்தர் அப்படி கீழே கொட்டியிருந்தாருன்னு வச்சுக்கேன், பிரதர் பரவாயில்ல தெரியாமல் பட்டுச்சு, அடுத்த தடவை கவனமாக பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்மையே இல்லாட்டியும் நன்மையாக கருதணுமா சிலவங்க செய்கிறது? நடக்குமா? நடக்கவே நடக்காது. 2வது இவருக்கு நன்மை செய்வதற்கோ உதவி செய்வதற்கோ இவர் தகுதியானவரா அப்படின்னு கூட யோசிக்கக்கூடாது. 2வது பிரதிபலனை கருதக்கூடாதுன்றாரு.
நான் என்னன்னா பிரதிபலனை கருதக்கூடாது உதவி செய்யும்போது. ஆனால் உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் பிரதி செய்ய வேண்டும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதில் இருக்கட்டும். கைமாறு எதிர்பார்க்காம நம்ம இருக்கணுமா? இன்னும் சொல்லப்போனால் ஒருவருடைய கஷ்டத்தை உணர்ந்து மென்மையாக நடந்து மென்மையான வார்த்தைகளால் நம்ம பதில் மறு உத்தரவு கொடுக்கணுமா? ரொம்ப சின்ன 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 காரியமாக இருக்கும். இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இது பெரிய சாதனையாக இருக்குது. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விளையாட்டு வீரர் இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு அம்மா அவர் விளையாட்டு போட்டி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாராம். வந்தவொன்னே ஒரு அம்மா வந்தாங்களா, ஐயா என் பிள்ளை அவளுக்கு தீராத நோய், அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக எனக்கு கொஞ்சம் காசு வேணும். உடனே என்ன பண்ணாராம், அவர் டக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எழுதி கையில் கொடுத்துட்டாராம். எல்லாம் கொடுத்துட்டு அவர் பாட்டில் போயிட்டாராம். உடனே அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களா, அந்த அம்மா ஏமாத்திட்டா அப்படின்னாலாம். அவர் என்ன கேள்வி அந்த அம்மா ஒன்று ஏமாத்திட்டான்னு சொன்னா அவர் என்ன கேட்டாராம், அப்போ அந்த பிள்ளைக்கு உடம்புக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னாராம். புரியுதா? அந்த அம்மா வியாதின்னு சொல்லி வாங்கிட்டாங்க, உன்னை வாங்கி ஏமாத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே இவரோட சிந்தனை அடுத்து எங்கே போயிருக்கணும்? ஏன் சிந்தனை எங்கே போயிருக்கணும்? இனி ஏமாற்றி வாங்கிட்டாங்களே ரூபா அப்படின்னு தான் போயிருக்கோம். ஆனால் அவங்களுடைய சிந்தனை அப்போ அந்த பிள்ளை நல்லா இருக்குல்ல அப்படின்னாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நற்செய்தி, அந்த பிள்ளை நல்லா இருக்கிறத கேட்டு அவர் நிம்மதி அடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு இதான் தயவு, இதான் நற்குணம். ஹல்லேலூயா. அப்போ மனதுருக்கமும் தயவும், இன்னும் ரொம்ப காரியங்கள் இருக்குது, அதை சொல்லிகிட்டே போக முடியாது. அப்போ மனதுருக்கமும் தயவும் நிறைந்தவர்களாக இருக்கணும். துர்க்குணங்களை விட்டு ஒழிகிறவர்களாக காணப்படணும். ஸ்தோத்திரம். யோசேப்பு அப்படித்தானே செஞ்சார். டோட்டலாக கசப்பை தூக்கி போட்டார். அந்த முந்தின வசனத்தில் கசப்பும் கோபமும் அதெல்லாம் இருக்கு இல்லையா, மூர்க்கமும் தூஷணமும், இது எல்லாத்தையும் செஞ்சாங்க அவங்க அண்ணன்மாரு. எல்லாத்தையும் போட்டு கவலைப்படாதீங்கப்பா, உங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக தேவன் என்ன பண்ணார், முன்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம், வாடா வச்சு உனக்கு என்ன செய்கிறேன், தலையிலேயே வச்சு ஆணியை வச்சு அரைகிறோம். நம்ம இல்லை, அவர் உங்களுக்கெல்லாம் நான் சோறு போட்டு வளர்க்குறதுக்கு தான் ஆண்டவர் என்னை அனுப்பிச்சி வச்சார். அப்போ என்ன, நீசமானவைகளை நீக்க வேண்டும். ரெண்டாவது என்னன்னா, நித்தமும் சுய பரிசோதனை செய்கிறவன் மன்னிக்கிறவனாக இருப்பான், மனப்பூர்வமாக மன்னிக்கிறவன். மார்க் 11:25 வாசிங்க. 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது நின்று ஜெபம் பண்ணும்போது கமா போட்டார் அந்த இடத்துல. மார்க் எழுதும்போது நின்று ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம எங்கே ஜெபம் பண்ணுறோன்னா, ஜெபத்தில் நமக்கு ஏதாவது பேக் நிறைஞ்சிடணும், நமக்கு ஏதாவது பிரச்சனை மாறிடணும்ல. ஜெபம் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு நல் மாற்றம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் நம்ம சுபாவத்தில். ஹல்லேலூயா. நல் மாற்றத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கணும். ஸோ ஒரு நிலை மாற்றம் அடைவதை தவிர, நம்ம சுபாவங்களில் நிலை மாற்றம் அடைவதை தவிர ஒரு வேற பெரிய நல்ல விஷயமே இல்லைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அப்போ 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், சாதாரணமாக நம்ம என்ன சொல்லிடுவோம், குறை சொல்லிடுவோம், குற்றம் சொல்லிடுவோம், பேசிடுவோம். குற்றமே செய்யாத ஆண்டவரை தாறுமாற குற்றப்படுத்தினுச்சு இந்த உலகம். ஆண்டவரையே, இந்த உலகத்தை படைத்தவரையே குற்றம் சொன்னா எல்லாரையும் ஈஸியாக நம்ம விமர்சனம் பண்ணிடுவோம், குற்றப்படுத்திடுவோம். ரொம்ப சிம்பிள். ஹல்லேலூயா. அப்போ அப்படி இல்லாம ஜெபம் பண்ணும்போது, நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு விசை நம்மளை என்ன செய்யணுமா, நிதானித்து அறிய வேண்டும். அப்போ நிலை மாற்றம்னு சொன்னேன். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸா ஸ்டேட்னு வச்சுக்கலாம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு திடப்பொருள் இருக்குது. ஒரு திடப்பொருள்னா ஒரு சாலிட் ஸ்டேட்டில் ஒரு தங்கனே வச்சுக்கிடுவோமே. அந்த தங்கத்தை அதை லிக்விட் ஸ்டேட்டு கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அதை என்ன பண்ணுறான், சிறிய பொருட்களாக வணைய முடியும் இல்லையா, செய்ய முடியும். அப்போ இந்த சாலிடை லிக்விட் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஃபயர் தேவை, ஹீட்டு தேவை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஹீட்டுக்குள்ளே போனா தான், ஹீட்டான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனா தான் நாம் பொன்னாக விளங்க முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சில உபத்திரவத்தின் பாதைகள், உபத்திரவத்தின் குகைகள், சில போராட்டங்கள், வேதனைகள் வருந்த, இதெல்லாம் சூடு, இதெல்லாம் ஹீட்டட் ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் அஸ். நம்ம சுட்டு பொசுக்கும் பொழுது புடமிட்ட பின் பொன்னாக துலங்குவேன். ஹல்லேலூயா. ஹீட்டான சூழ்நிலை, ரொம்ப ஹீட் ஆகிட்டான் அப்படிமோ, நம்ம சூழ்நிலைகள் வருதா, நெருப்பில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வருதா, ரிஜாய்ஸ் இன் கிரைஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி எக்ஸால்டட்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன சொன்னா, நமக்கு நின்று செபிக்கும் பொழுது அந்த நம்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ சொல்லலாம், பவுல் சொல்றாரு ஒரு நேரத்தில், அவர் சொல்றாரு என்ன, அப்போ சொல்ல அவர் சொல்ற, நான் முற்றிலும் சிறியவன். இதான் அவர் அவரை டெஸ்ட் பண்றாரு. நான் தேறினவன் அல்ல, நான் தகுதிப்படுத்தப்பட்டவன். தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்தினாரு. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போறாரு, நான் கற்றுக்கொள்கிறவன். I am not a wise man still. I am still learning from Christ, not from men. Hallelujah. அப்போ அப்படி என்ன செய்றாருன்னா, சுய பரிசோதனை ஒவ்வொரு நாளும். அதனால தான் பவுல் எழுதுறார் ஒரு நேரத்தில் வந்து, I am perfect in Christ அப்படின்றார். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னாக்க, நித்தமும் பரிசோதனை செய்கிறவன். மார்க்கோட காரியத்தில் முதல்ல மார்க்கு என் கூட இந்த பம்பிளியான்னு நினைக்கிறேன், அங்கே இருந்து பாதியிலே பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னோடனே மார்க்கு மேலே கோவம். கொஞ்சம் வருஷம் கழித்து சொல்கிறாரு, மார்க்கையும் கூட்டுவாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ he got matured. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் பரிசீலனை பண்ணுறாரு தேவ சமூகத்தில். ஒரு நாள் இருக்கும்போதும் உங்களையே சுய பரிசோதனை செய்வீர்களானால் நீங்கள் மன்னிக்கிறவர்களாக மாறுவீர்கள். மூன்றாவதாக, நியாயம் தீர்க்காதவன், அதாவது குற்றப்படுத்தாதவன் என்ன செய்வான் அப்படின்னா, மனப்பூர்வமாக மன்னிக்கிறவனாக இருக்கிறான். மத்தேயு 7:1-2 பார்க்கும்பொழுது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவருக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ மன்னிக்கும் குணம் என்பது ஒருவரை தொடர்ந்து குற்றவாளியாக பார்ப்பதை நிறுத்திடும். குற்றவாளியா பார்க்காதவன் என்ன செஞ்சானா, மனப்பூர்வமாக மன்னிக்க ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்களை தவறுகளை ஆராய்ந்து பார்ப்பதை விட தேவ சமூகத்தில் விட்டுற வேண்டியது. ஓகேல, பரவாயில்லைங்க. ஹல்லேலூயா. தவறுகளை சுட்டி காட்ட, ஒரு தவறுகளைனா பூதகரமாக்காமல், தவறு செஞ்சா வசனம் சொல்லுது, போய் கண்டிங்க அப்படிங்குது. கண்டித்து பின்பு அவர்களை மன்னியுங்கள் தான் சொல்றாரு எழுதும்போது. அதை பெரிய பூதகரம் ஆக்காம, பழியையும் சுமத்தாம, மன்னித்து நல் உபதேசம் செய்கிறவன் பரிபூர்ணமா, அதாவது மனப்பூர்வமாக மன்னித்து விடுவான். ஹல்லேலூயா. அப்போ நான்காவது காரியம், நான் நியாயாதிபதியிடம் மன்னிப்பு பெற்றவன் அப்படின்னு எவன் உணர்கிறானோ அவன் மனப்பூர்வமாக மன்னிப்பான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் அப்படி எழுந்து இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடன் நான் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன். எபேசியர் 4:32, ஒருவருக்கு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னியுங்கள். ஏன்னா தேவன் உங்களை மன்னித்தது போல. ஹல்லேலூயா. நான் மன்னிக்கப்பட்டவன்கிற எண்ணம் நமக்குள்ள வேணும். அதனால நான் மன்னிக்கிறவனா இருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய பாவங்களை முழுமையா மன்னித்து இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அந்த மன்னிப்பானது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சோத்திரம். அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு துன்பம் இழைக்கிறவர்கள், விரோதமாக இருக்கிறவங்க, விரும்பாதபடி நடக்கிறவங்க, எதிராக செயல்படுகிறவங்க எல்லாத்தையும் மனப்பூர்வமாக நாம் மன்னிக்க முடியும். சோத்திரம். அப்படி செய்யாத பட்சத்தில் நமக்கும் தேவனுக்குமான உறவில் ஒரு உராய்ச்சல் எழுந்து கொண்டே இருக்கும். சோத்திரம். நான் இப்படி யோசிக்கிறேன், அந்த மனப்பூர்வமான மன்னிப்பை நான் அந்த மெஷினரியில் போடுவாங்க பார்த்தீங்களா, கிரீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கிரீஸ் போட்டாங்கன்னா அந்த மெஷினரிலாம் போடும்போது அந்த சவுண்ட் இல்லாமல், அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஸ்மூத் ரன்னிங்கில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ forgiveness is like that. இன்னைக்கு we try to apply in our each and every day life. சொல்லுவோம், ஆண்டவரே நான் மனப்பூர்வமாக மன்னிக்கல இது வரைக்கும், இல்லை பரவாயில்ல, நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் குடும்பத்திலேருந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். என் வேலை ஸ்தலத்தில், சபையில், எல்லா இடங்கள்லையும். ஏன்னா நீங்கள் என்னுடைய பாவங்களை, என் பாவங்களற முற்றும் என்னை கழுவி இருக்கிறீங்கப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நீசமானவைகளை நாங்கள் நீக்கணும் ஆண்டவரே. நிதானித்து அறிகிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. தகப்பனே, யாரையும் குற்றம் சாட்டாதவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. நியாயாதிபதியிடமிருந்து நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் என்கிற அந்த
ஒரு தாக்கம் எங்கள் உள் மனதில் காணப்பட்டதுன்னா நாங்கள் ஒவ்வொருவரையும் மனசார மன்னிச்சிருவோம்ப்பா, மனப்பூர்வமாய் மன்னித்துருவோம்ப்பா. அப்படி எங்களை ஒவ்வொருவரையும் சபையாய் நடத்தும், மகிமைப்படும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான எண்ணெய்களோடும் சபையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய வருகை வரை என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.